web page design-க்கு we are using a large number of UI elements. ஒவ்வொரு எலிமெண்ட்ஸுக்குமே ஒரு ஃபீச்சர் இருக்கு. அது விஷுவலா பார்க்கறதுக்கு ஒரு ஷேப்ல இருக்கும். பட் ரியாலிட்டி டெக்னிக்கலி இட் இஸ் இன் பாக்ஸ் ஷேப். Say for example, at the top left we are seeing this image, right? So in the image it looks like a circle, the shape, but it's actually a box. இதுக்கு width இருக்கும், height இருக்கும், and it has its own way of displaying, but box shapeல தான் இருக்கும். அதே மாதிரி you can see right the box the text. இந்த text பார்க்கறதுக்கு லைக் ஒரு டிரான்ஸ்பரண்டாக இருக்கிற மாதிரி தெரியுது, ஒரு நார்மல் டெக்ஸ்ட் டிஸ்பிளே. பட் இதுக்கும் வந்து விட்த் ஹைட் இருக்கும். ஓகே, ஸோ இட் இஸ் ஆல்சோ ரெப்ரசன்டட் ஆஸ் எ பாக்ஸ். இந்த டாப் ரைட்டில் பார்க்குற இந்த இண்டஸ்ட்ரியல் ரெடினஸ் ப்ரோக்ராம், ஸோ இதுவுமே பாக்ஸ் தான். ஸோ இட் மீன்ஸ் ஒவ்வொரு எலிமெண்ட்டுமே விஷுவலாக நம்ம பார்க்குறது ஒரு ஷேப்பில் இருந்தாலும் டெக்னிக்கலாக இட் இஸ் டிஃபைன் எஸ் எ பாக்ஸ். பாக்ஸ்ன்னு சொல்லும் போது தான் வி கேன் டிஃபைன் அ விட்த்து ஹைட்டு. அந்த விட்த்து ஹைட்டை வச்சு ஒரு பாக்ஸ் ஷேப் க்ரியேட் பண்ணிவிட்டு வி வில் ட்ரை டு அகாமடேட் மோர் எலிமெண்ட்ஸ், ரைட்? அது லே அவுட்டுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலான இன்ஃபர்மேஷன் இந்த பாக்ஸ் மாடல். ஸோ இதுதான் பாக்ஸ் மாடலு. இந்த பாக்ஸ் மாடலில் நான் கண்டென்ட்னு சொல்கிறது நம்ம விஷுவலாக பார்க்குற எலிமெண்ட்டு. யூஸ்வலாக நம்ம இந்த கண்டென்ட்டை பார்ப்போம், பார்டரை பார்ப்போம், மற்றதெல்லாம் ஸ்பேஸ் தான், ரைட்? ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த இமேஜ் பார்க்குறோம். இந்த இமேஜ் வந்துட்டு விஷுவலாக நம்ம இந்த கண்டென்ட்டாக பார்க்குறோம். இதுக்கு ஒரு பார்டர் போட்டாக்கா வி கேன் ஏபிள் டு சி த பார்டர் ஆல்சோ. அந்த பார்டருக்கும் கண்டென்ட்டுக்கும் நடுவில் இருக்க ஸ்பேஸ் தான் வந்து பேடிங். யூ ஆர் சீயிங் ரைட்? இந்த பார்டருக்கும் அவுட் சைடு இருக்கிற ஸ்பேஸ் வந்து இட்ஸ் அ மார்ஜின். ஸோ திஸ் இஸ் ஆர்டர்: கண்டென்ட், பேடிங், பார்டர், மார்ஜின். இந்த ஆர்டரில் தான் இருக்கும். ஸோ நம்ம விஷுவலாக பார்க்குறது கண்டென்ட், பார்டர் விஷுவலாக பார்ப்போம், மற்றதெல்லாம் ஸ்பேஸ் தான். இதை வச்சு தான் வந்து வி கேன் ஈஸிலி அரேஞ்ச் ஐட்டம்ஸு. சே ஃபார் எக்ஸாம்பிள் 2 பட்டன் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குன்னு, அந்த 2 பட்டனுக்கு உள்ள ஸ்பேஸை வந்து வி கேன் டெல் பேஸ் ஆன் த மார்ஜின். இப்போது இந்த இடத்துல பார்டர் நான் சொல்லியிருக்கேன், மார்ஜின் சொல்லியிருக்கேன். இந்த ரெண்டுமே டெக்ஸ்ட். அந்த 2 டெக்ஸ்ட்டுக்கு நடுவில் இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம மார்ஜின் ஸ்பேஸ் வச்சு கொடுத்து நம்ம கொடுக்கலாம். ஸோ யூ நீட் டு பி வெரி கிளியர் அபவுட் வாட் இஸ் கண்டென்ட், பேடிங், பார்டர், மார்ஜின். இது 4 சைடுலுமே இருக்கும். ரைட் சைடு, பாட்டம், லெஃப்ட் சைடு, டாப். ஓகே, ஆல் த டைரக்ஷன்ஸ் யூ கேன் ஏபிள் டு டிஃபைன். ஸோ பாக்ஸ் மாடல் கான்செப்டை நம்ம கோடில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஐ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச். ஒரு HTML பேஸ் கோடை ரெடி பண்ணிவிட்டு பாக்ஸ் மாடல் start from div. This is okay. Div level style போட்டு will start give width and height கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். அதோட சைஸ் width ஒரு 250 pixel, height 250 pixel. border கொடுத்தீங்கன்னா you can able to see it. border solid கொடுத்துட்டீங்கன்னா you can see border. இப்போ border நமக்கு தெரியுது. give background color, ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுப்போம். ஸோ நமக்கு கிளியராக தெரியுது இப்போ டிவோட சைஸ் என்ன, டிவ் எங்கே இருக்குது, பொசிஷன் டாப்பில் டச் பண்ணிட்டு இருக்கு இல்லையா. ஸோ ஃபார் தேட் வி கேன் கிவ் மார்ஜின் கொடுத்தீங்கன்னா யூ கேன் கெட் ஸ்பேஸ் அது டாப். இப்போ டாப்பில் டச் பண்ணாமல் இருக்கும் உங்களுக்கு. ஸோ பார்டர் மார்ஜின் கொடுத்தாச்சு. இப்போ டிவ் வந்து ரெடி, பேரண்ட் ரெடி. ஸோ இந்த இடத்துல நமக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சு இல்லையா. ஸோ வி ஹவ் டு யூஸ் அ பார்டர், மார்ஜின். இப்போ இதுக்கு ஒரு சைல்டு நம்ம ஆட் பண்ணுறோம், பட்டன் ஆட் பண்ணுறோம். பட்டன் பாருங்கள், பட்டன் வந்து டாப் லெஃப்ட் அப்படியே டச் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். தட் இஸ் நோ ஸ்பேஸ், பார்டர் அப்படியே டச் பண்ணிகிட்டே இருக்கு. அதுக்கு தான் நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம கொடுக்கணும். இதுக்கு ஸ்டைல்ஸ் கொடுக்கணும். ஸ்டைல் கிவ் width I can give 100 pixel, 150 கொடுக்குறேன், 150 pixel. height use 70 or 75 pixel. ஓகே, இப்போ எனக்கு பட்டன் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ
then I need to apply margin because it's touching at the top, right? margin ஒரு 15 pixel இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ டாப்பில் வந்து ஸ்பேஸ் குறைஞ்சிருக்கு, ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம், சாரி. அண்ட் பார்க்குறதுக்கும் பெட்டராக இருக்குது. யூ கேன் கிவ் பேடிங் எல்லாம் கொடுக்கலாம். பேடிங் ஒரு 10 pixel. ஓகே, இப்போது இதுதான் வந்து நம்ம பட்டனுக்கு நம்ம கொடுக்குறது. இப்போ இதே மாதிரி இன்னொரு சைல்டு ஆட் பண்ணுவோம். இந்த டிவ் கூட இன்னொரு சைல்டு ஆட் பண்ணுறேன். அதுவும் இன்னொரு டிவ். தட் இஸ் அ பாசிபிள் சைல்டு. சைல்டு டிவ்னு கொடுத்துருக்கேன். ஐ கிவ் அ ஸ்டைல். width could be like same 150. நான் இதை அப்படியே காப்பி பண்ணி போட்டுறேன். பட்டனுக்கு என்ன கொடுத்துருக்கோமோ நான் அதே ஸ்டைல்ஸை நான் இங்கே இதுக்கும் கொடுக்குறேன். சைல்டு பார்டர் கொடுத்துட்டாக்கா கொஞ்சம் கிளியராக தெரியும். சாலிட். Okay, so let me give box sizing, border box. ஸோ நான் இப்போ கொஞ்சம் ஸ்டைல்ஸில் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இது ஒரு டிவ் இருக்குது அண்ட் யூ ஹாவ் ஒன் பட்டன். இப்போ ரெண்டுமே பார்க்குறதுக்கு ஒரே சைஸில் இருக்குது பாருங்கள், ஒரே சைஸில் இருக்குது. அண்ட் சைல்டு டிவ் இருக்குது. இப்போ பேடிங் வந்து 10 pixel நான் எது கொடுத்துருக்கேன்னா, இப்போ இந்த 10 pixel கொடுக்கலாம் என்ன ஆகுது பாருங்கள், சைல்டு டிவ் டாப்பில் போய் டச் ஆகிட்டு இருக்கு. அந்த பார்டருக்கும் அந்த டெக்ஸ்ட்டுக்கு நடுவில் ஸ்பேஸே இல்லை. தட் இஸ் த ரீசன் வி ஆர் கிவிங் பேடிங். பேடிங் கொடுத்துட்டிங்கன்னா யூ கேன் கெட் த ஸ்பேஸ், ரைட். ஸோ இப்போ ரெண்டுமே ஒரே சைஸில் தான் இருக்குது. அண்ட் இந்த ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா மார்ஜின் நம்ம கொடுத்ததுனால யூ கேன் சி பட்டனும் இந்த டிவும் சைல்டு டிவும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்க மாதிரி இருக்குது. இஃப் ஐ ரிமூவ் த மார்ஜின், ரெண்டுத்துக்குமே நான் மார்ஜின் ரிமூவ் பண்ணுறேன். வாட்டர் பென் ரெண்டுமே டாப்பில் டச் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். ஸோ மார்ஜினோட ஹெல்ப்பே இதுதான். அந்த காம்பனண்ட்டோட அவுட்டர் சைடுக்கான கிளியரன்ஸ் கொடுக்கறதுக்கு தான் மார்ஜின் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பார்ட்டு கிளியராக இருக்குது இல்லையா? ஸோ வி நோ ஹவு டு டூ பேடிங், அதுக்கப்புறம் மார்ஜின், பார்டர், இதெல்லாம் நமக்கு புரியுது. ஸோ இதை பேஸ் பண்ணிட்டு தான் யூ கேன் ஸ்டார்ட் டு பில்ட் த காம்ப்ளெக்ஸ் டிசைன். ஓகே, ஸோ இந்த பேசிக்ஸ்லேருந்து நம்ம ஆரம்பிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸ் மாடலுக்கு வித்து ஹைட்டெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் யூ வில் ஸ்டார்ட் ஒன் பை ஒன் கிவிங் பேடிங் எல்லாம் கொடுக்கணும். இதை நான் புதுசாக ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன், பாக்ஸ் சைஸிங். பாக்ஸ் சைஸிங் பாருங்கள், பார்டர் பாக்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்கேன். ரெண்டுமே இப்போ ஒரே சைஸ் தான் இருக்குது. பட் இந்த இடத்துல நான் கண்டென்ட் பாக்ஸ்னு கொடுப்பேன். ரெண்டு இருக்குது. கண்டென்ட் பாக்ஸ் கொடுத்தோடனே இன்ஸ்டண்ட்டாக அப்படியே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு பாருங்கள். நான் கண்டென்ட் பாக்ஸ் கொடுக்காம இதுக்கும் பார்டர் பாக்ஸ் கொடுத்துட்டாங்க, சேம் சைஸ். ஓகே, எதுக்கு எதனால் இந்த மாதிரி ஆகுதுன்னா, த ரீசன் இஸ் பார்டர் பாக்ஸ் கொடுத்தீங்கன்னா லைன் நம்பர் 10, 18 இருக்க பார்டர் பாக்ஸ் கொடுத்தீங்கன்னா டோட்டல் வித்துமே வந்துட்டு இங்கே கொடுத்துருக்க வித்து 150 பிக்சல் கொடுத்துருக்குமா, அந்த 150 பிக்சல் டோட்டல் வித்துக்குமே எடுத்துக்கும் மொத்தமாக. இதுவே கண்டென்ட் பாக்ஸ் கொடுத்தீங்கன்னா லைன் நம்பர் 28ல் நம்ம வித்து வந்து 150 கொடுத்துருக்கோம் இல்லையா, தட் 150 இஸ் அப்ளிகபிள் ஃபார் கண்டென்ட் ஒன்லி. அதுக்கு மேலே வந்து நமக்கு பேடிங் இருக்குது, அதுக்கு மேலே வந்து வி ஹாவ் மார்ஜின், அதுக்கு மேலே பார்டர். ஸோ பார்டரு, பேடிங்கு, இது கண்டென்ட் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டீங்கன்னா வித்து ப்ளஸ் பேடிங் ப்ளஸ் பார்டர் வித்து. பார்டர் வித்து கூட நான் கொடுக்க முடியும். பார்டர் வித்து அது ஒரு 10 பிக்சல் கொடுக்குறேன். கொஞ்சம் பார்டர் கிளியராக தெரியும் பார்க்குறதுக்கு. இதுக்கும் கொடுத்துட்றேன், ரெண்டுத்துக்குமே நான் கொடுத்துட்டேன். ஸோ நம்ம டோட்டல் வித் எப்படி கால்குலேட் பண்ணோம், வித்து ப்ளஸ் பேடிங்கு ப்ளஸ் பார்டர் வித்து, இதெல்லாம் வந்து சேர்ந்து தான் கண்டென்ட் பாக்ஸுக்கு போயிடும். ஸோ நீங்கள் வித்து கொடுக்குறீங்களோ அந்த வித்து வெறும் கண்டென்ட்டுக்கு மட்டுமே போயிடும். அதுக்கு மேலே பேடிங் ஆட் பண்ணும், அதுக்கு மேலே பார்டர் வித்து இது. ஸோ தட் இஸ் வை யூ ஆர் சீயிங் சைல்டு டிவ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. பார்டர் பாக்ஸ் அப்படின்னா இது எல்லாத்தையுமே சேர்த்து அதுக்குள்ளே அடைக்கிடும். ஸோ வித்துன்னு சொல்லும் போது இட் இன்க்ளூட்ஸ் உங்களுக்கு பேடிங்கு, பார்டர் வித்து,
கண்டென்ட் வித் எல்லாம் சேர்ந்தே வந்து யூ ஆர் ஃபிக்ஸிங் டு 150 பிக்சல். இந்த விட்த் நம்ம சொல்லிக்கல விட்த் இதில் சொல்லலையா? ஓகே, ஐ நீட் டு சே வித் பட்டன் இங்கே இருக்குது பாருங்கள், 150 பிக்சல். ஸோ that is a different. So we need to decide நம்ம நீடு பேஸ் பண்ணிவிட்டு we can give it's a border box or content box. Take this one. 2 div ஒரு பட்டன் இருக்குது, லெஃப்ட் சைடில் பார்க்குறீங்கன்னா பட்டன் இருக்குது, அதுக்கப்புறம் div இருக்குது. ஸோ பட்டனை கிளிக் பண்ணாக்கா அதோட டீட்டெயில்ஸ் வருது உங்களுக்கு ரைட் சைடில். டிவ்வை கிளிக் பண்ணாக்கா டிவோட டீட்டெயில்ஸ் வருது. ஸோ டிவ் பார்த்தீங்கன்னா ஐ யூஸ்டு கண்டென்ட் பாக்ஸ். ஸோ இங்கே பாருங்கள், டிவ்வில் விட்த்து நான் எவ்வளோ கொடுத்துருக்கேன், 150 பிக்சல் கொடுத்துருக்கேன்னா அது இங்கே கண்டென்ட்டே 150 பிக்சலில் போய் எடுத்து பாருங்கள். 150 75 இங்கே 150 75 ஹைட்டு 75. அந்த 150 75 டோட்டலாக அந்த கண்டென்ட்டுக்கு மட்டுமே போயிடுது. அதுக்கு மேலே பேடிங்கு, அதுக்கு மேலே பார்டரு, அதுக்கு மேலே வந்து மார்ஜின் எடுத்துக்காது, பார்டர் அண்ட் பேடிங்கு. அதே பட்டனை பார்த்துட்டிங்கன்னா பட்டனோட விட்த்து இதுவும் 150, கண்டென்ட் மட்டும் 150 கிடையாது டோட்டலாக. அப்போ 110, இது கூட ஒரு 10 ஓகே, இந்த பக்கம் ஒரு 20, இந்த பக்கம் ஒரு 20, ரெண்டு சைடு வித்துனா லெஃப்ட் ரைட் ரெண்டுமே தான் பார்க்கணும். 20 40. அப்போ 110 கூட ஒரு 40 ஆட் பண்ணிங்கன்னா 150. ஸோ திஸ் இஸ் அ பார்டர் பாக்ஸ் இன்க்ளூடிங் பார்டர், அதோட விட்த்து. ஸோ நீங்கள் விட்த்துன்றது ரெண்டுமே காமனாக தான் கொடுக்குறீங்க. அந்த விட்த்து எப்படி நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க? பார்டர் பாக்ஸ்னால் பார்டரோட சேர்த்து யூஸ் பண்ண போகிறேன், கண்டென்ட் பாக்ஸ்னால் கண்டென்ட்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ தட் இஸ் வை பார்டர் பாக்ஸ்ன்றதுனால கண்டென்ட்டோட சைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதுவே கண்டென்ட் பாக்ஸாக இருந்தால் கண்டென்ட்டோட சைஸ் மட்டுமே 150, அது கூட லெஃப்ட் சைட் ரைட் சைடில் இருக்க பேடிங் பார்டர்லாம் ஆட். ஸோ திஸ் இஸ் கால்ட் இது யூஸ் பண்ணி பாருங்கள். இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் பண்ணிவிட்டு இந்த கம்ப்யூட்டரை கிளிக் பண்ணிங்கன்னா யூ கேன் சி த பாக்ஸ் மாடல். இதுதான் பாக்ஸ் மாடல். ஒரு கண்டென்ட் இருக்குது, பேடிங்கு, பார்டரு, மார்ஜின். ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் இதை வச்சுட்டு நீங்கள். இது ஒரு இம்பார்ட்டண்ட் கான்செப்ட் தான் பாக்ஸ் சைஸிங்கு. இது ரியல் டைமாக நம்ம யூஸ் பண்ணும்போது இன்னும் பெட்டராக புரியும். ஸோ இந்த வெப்சைட்டில் எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். திஸ் இஸ் ஒன் எக்ஸாம்பிள். இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன், ஐம் சீயிங் ரைட். இந்த பாக்ஸ் மாடல் நீங்கள் வெப்சைட்டில் எந்த எலிமெண்ட்டை எடுத்தாலும் அதுக்கு ஒரு பாக்ஸ் மாடல் கண்டிப்பாக இருக்கும். இங்கே லெஃப்ட்டில் போய் நீங்கள் கோடை கிளிக் பண்ணிங்கனால ரைட் சைடில் மாறிக்கிட்டே வருது பாருங்கள். ஓகே, நான் இப்போ இந்த டெக்ஸ்ட்டு மட்டும் பார்க்குறேன். டெக்ஸ்ட்டுக்கு ஒரு இன்ஸ்பெக்ட் பண்ணி பாருங்கள். இட் இஸ் இன் H1 டேக். அந்த H1 டேக் ஹைலைட் ஆகுது இல்லையா, அந்த H1 டேக்கு, அந்த H1 டேக்குக்கு பாக்ஸ் மாடல் தான். இப்போ நான் லோகோ பார்க்குறேன், மேலே டாப்பில் இருக்குது, அதை கிளிக் பண்ணுறேன் இந்த இமேஜை. ஐ வில் டூ த ஓகே, ஐ கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். ஸோ இமேஜ் வந்துருச்சு. அந்த இமேஜோட சைஸு இங்கே இருக்குது பாருங்கள், 196/42. இது ஒரு பாக்ஸ். இங்கே ஹைலைட் பண்ணும் போதே இது ஒரு பாக்ஸாக இங்கே காமிக்குதா. ஸோ திஸ் இஸ் த பாக்ஸ் மாடல். For all the elements you can see the box. Right side in the box model நீங்கள் பார்க்கலாம். Okay. Right. Padding is between content and dash. Padding between content and dash. எதுக்கு ரெண்டுக்கு நடுவில் padding இருக்கு? Is it a margin or border? So the answer is border. ஸோ மார்ஜின் தான் டாப்பில் இருக்கும், அதுக்குள்ளே வந்து பேடிங் இருக்கும், ரெண்டுத்துக்கு நடுவில் பார்டர். டோட்டல் width of the element dash margin includes margin or excludes margin. இப்போ டோட்டல் width கால்குலேட் பண்ணும்போது நம்ம மார்ஜினை இன்க்ளூட் பண்ணுறோமா இந்த கால்குலேஷனில்? ஸோ த ஆன்சர் இஸ் எக்ஸ்க்ளூட்ஸ். மார்ஜின் நம்ம இன்க்ளூட் பண்ண மாட்டோம், ஓன்லி கண்டென்ட்டோட விட்த்து, அதுக்கப்புறம் பேடிங்கு, பார்டரோட விட்த்து. ஸோ இந்த செஷனில் நம்ம பாக்ஸ் மாடலை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். பாக்ஸ் மாடலில் இருக்கிற ஒவ்வொரு ஃபீச்சருமே இம்பார்ட்டண்ட் தான். ஸோ பேராமீட்டர்ஸில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட வித் கோடோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். ஓகே, இந்த கோடை யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.